சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முயற்சியின் பலனாக ஒரு நல்ல ஒரு கருத்தை, குருவனுடைய அந்த மேலான ஒரு சக்தியை, அனுஜையை நாம் பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் வருகிறது. வருகிற 16/7/2019 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு இந்த வருடத்திலே குரு பூர்ணிமா வருகிறது. குரு பூர்ணிமா என்றாலே அதாவது குருவின் மூலமாக பூரணத்துவம் அடைவது என்று அர்த்தம். பூர்ணிமா என்பது ஒரு பெயர், பெண்ணினுடைய பெயர் அல்ல. குரு பூர்ணிமா, குருவின் மூலமாக நாம் பூரணமில்லாத அறிவை பூரணத்துவம் அடைவதுதான் குரு பூர்ணிமா என்பது. கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுவது. அறியாமை என்கின்ற இருளை அகற்றுவதற்காக நாம் குருவை நாடி போகிறோம். அதுபோல உத்தராயண புண்ணிய காலம், அதாவது சூரிய பகவான் 6 மாத காலம் பூமி சூரியனை நோக்கியும் 6 மாத காலம் சந்திரனை நோக்கியும் பயணிக்கிறது. அந்த பயணத்தை உத்தராயணம் என்றும் தட்சிணாயனம் என்றும் நாம் பகுத்திருக்கிறோம். அவ்விதத்தில் இந்த உத்தராயண காலம் புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன காலம் ஆரம்பமாகிற அந்த நாள் ஆடி மாதம் பௌர்ணமி நாள் அன்றைக்கு வருகிறது. அந்த நாளைத்தான் நாம் அனைவருமே குரு பூர்ணிமா என்று அழைக்கிறோம். அந்த நாளில் அதாவது ஹடயோகம், அதாவது சூரியன் நோக்கி பண்றது. ஹ என்றால் சூரியன், ட என்றால் சந்திரன். ஹடயோகம் அதுதான். இந்த இருவரையும், முக்கியமான இந்த 2 கோள்களையும் நோக்கி இருக்கிற அந்த தவத்திற்கு பெயர் ஹடயோகம். ஹ என்றால் சூரியன், ட என்றால் சந்திரன். ஹடயோகம். இதையே இந்த முக்கிய கோள்களையே நோக்கி நம்முடைய பகவான் சத்குரு சாய்நாதர் ஹடயோகம் செய்திருக்கிறார் என்று நம்ம சச்சரித்திரத்தில் படிக்கிறோம். இது போல எத்தனையோ, அதாவது இந்த குரு பூர்ணிமா முழு நிலவு தினத்திலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும், யாரை தொழ வேண்டும் என்றால், அதாவது ஆதி குரு, பழங்காலத்திலே முதல் குரு, ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று சொல்கிறோமோ அதுபோல அந்த தட்சிணாமூர்த்தியை நோக்கி, சிவனை நோக்கி தவம் இருப்பது, அவரிடத்திலே நாம் அந்த தீட்சை பெறுவது என்பது அவரிடத்துல வேண்டணும். அப்பா எனக்கு கொடு, ஞானத்தை கொடு அப்படின்னு வேண்டுற நாள் அந்த நாள். அது வேண்டும் பொழுது என்ன செய்வோம், நம்ம எல்லாரும் தவம் செய்யும்போது ஆணவம், மாயை, கர்மம் இந்த 3ஐயும் அகற்ற வேண்டும். ஆணவம், மாயை, கர்மம் இந்த 3ம் அகல வேண்டும். பரபிரம்மம் என்கின்ற இந்த பிரம்மத்தை, அதாவது சிவனை, அதாவது கடவுளை, அதாவது இயற்கையை இந்த மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த பரபிரம்மத்தை மனிதனானவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணவம், மாயை, கன்மம் என்கின்ற இந்த 3 மலங்களையும் விட்டொழித்தால் நாம் அடைய முடியாத, அடைய வேண்டிய அந்த சொர்க்கம் என்கின்ற அந்த ஞானத்தை அடைய முடியும். அதற்காகத்தான் அனைத்து ஞானிகளும் பழங்காலத்திலிருந்து இந்த காலம் வரை முனிவர்கள் எல்லாம், தவ யோகிகள் எல்லாம் இப்படி செய்தார்கள். இது சின்முத்திரை. இந்த சின்முத்திரையை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த தட்சிணாமூர்த்தியை நோக்கி நாம் தவம் செய்ய வேண்டிய, அந்த ஞானத்தை பெறக்கூடிய நாள், வேண்டக்கூடிய நாள் அந்த குரு பூர்ணிமா. இதை அடுத்து நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். சிவன் மட்டுமல்ல, அதற்கு அடுத்து ஆதிசங்கரர் வந்தார். அதன் பிறகு ராகவேந்திரர் வந்தார், ராமானுஜர் வந்தார், அருணகிரிநாதர், பட்டினத்தடிகள், பாம்பன் சுவாமிகள் மற்றும் எண்ணற்ற சுவாமிகள் எல்லாம் இருந்தார். இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது நம்ம சிருங்கேரி சுவாமிகள்,
அப்புறம் ஜிஆர் சுவாமிகள், காஞ்சிபுரம் ஜெயேந்திரர், விஜயேந்திரர், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஞானிகள் இன்னும் கூட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஞானத்தை பெறக்கூடிய வகையில் அந்த நாள் இருக்கிறது. அதுபோல் மதங்களை சார்ந்த மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள், தாத்தா, பாட்டி, பெற்றவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், அப்புறம் அறிவில் சிறந்த குழந்தைகள், நம்மளோட சின்ன வயசாக இருக்கிற நம்ம பையன் இப்போ வந்து இந்த எத்தனை அறிவு இருக்குது. இப்போ நிறைய கூகுள் குருன்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு அவங்க அவங்க தேடுறது, அவங்க பெற்றிருக்கிற அறிவு, மொழி அறிவு, மற்ற மற்ற அறிவுகளெல்லாம் பார்த்தும் போது நம்மெல்லாம் வந்து அவங்கள்ட்ட தோற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் இருக்கிறோம். அந்த மாதிரி அவங்கெல்லாம் கூட நமக்கு ஒரு குரு தான். வயதில் சின்னவர்கள் இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், அதே மாதிரி வயதில் சின்னவர் தான் அப்பனுக்கே உபதேசம் பண்ணவர். நம்முடைய தட்சிணாமூர்த்தி குரு அவர்களுக்கே நம்முடைய குரு யார்? குரு தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் அந்த முருகன். அந்த முருகனே தட்சிணாமூர்த்திக்கு ஓங்கார தத்துவத்தை, அந்த உட்பொருளை உணர்த்தி உபதேசம் செய்தார். அவரும் நமக்கு ஒரு குரு. அந்த மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களாம் கூட நமக்கு ஒரு குரு. அப்போ கை கட்டி வாய்ப்பொத்தி அடக்கமாக நின்று தட்சிணாமூர்த்தி வந்து உபதேசம் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து நிறைய அறிவை பெறக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே எத்தனையோ குருமார்கள், அவங்கள்ட்டெல்லாம் நம்ம வேண்ட வேண்டியது அன்றைய தினத்திலே நம்முடைய கடமை. அந்த நல்ல நாள், அதாவது 16/7/2019 செவ்வாய்க்கிழமை சிறப்பு ஹோமமாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குருவை நோக்கி, அப்பா குருவே, எனக்கு ஞானத்தை மட்டுமல்ல, எனக்கு வாழ்க்கையை வழித்துணை பாபா, நீங்களே வழித்துணை, வாழ்க்கையும் துணையாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நல்ல நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை, அதாவது சுயம்பர பார்வதி ஹோமம் என்று அந்த ஹோமத்தையும், குழந்தைக்காக சந்தான பாக்கிய ஹோமத்தையும், நாம் 2 ஹோமத்தையும் இணைத்து செய்ய இருக்கிறோம். குழந்தைக்காக எத்தனையோ பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய பாபா ஸ்பெஷலா பிரத்யேகமா நம்ம பாபா வந்து குழந்தை வரம் தருகிற பாபாவாக இருக்கிறார். ஆகினாலே இந்த 2 ஹோமத்தையும் யாரெல்லாம் இணைந்து வாழ நினைப்பவர்களுக்கெல்லாம் இணைத்து, அதாவது இணைந்து வாழ நினைக்கின்ற இருவரையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு ஹோமமாக 100% வெற்றி கிடைக்கக்கூடிய, 40 வயது 50 வயது ஆகியிருந்தாலும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதில் வெற்றி கிடைக்க பஞ்சபூத வசிய மகா யாகம் ஆக இந்த யாகத்தை அன்றைக்கு நடத்த இருக்கிறோம். 16/7/2019 அன்றைக்கு அன்னதானம் கூட நடத்த இருக்கிறதும், பெரிய அளவில் அன்னதானம், ஒரு கச்சேரி, ஹோமங்கள் இவைகளெல்லாம் செய்கிறோம். இதில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவருமே யாரெல்லாம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் இந்த ஹோமத்தில் தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவை என்று தகப்பனார்களும் தாயார்களும் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழ்கிறவர்கள், வெளி ஊர்களில் வாழ்கிறவர்கள் எல்லாம் நேரடியாக வந்து கலந்து கொள்வது என்பது மிகவும் உசிதமான ஒன்று, தேவையான ஒன்று. அது ஒருவேளை முடியவில்லை என்று சொன்னாலும் கூட வெளிநாட்டில் இருப்பவர்கள், அதாவது திருமணம் ஆகி பிரிந்து வாழ்கிறவர்கள், மனம் ஒத்து வாழ முடியாதவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற இந்த ஹோமத்தில், அதாவது முக்கியமான ஹோமம் இது சுயம்பர பார்வதி ஹோமம், இருவரையும் இணைத்து வைக்கக்கூடிய இந்த ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், இணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகையினால திருமணம் ஆகாதவர்கள், ஆக வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள், திருமணம் ஆகி ஒன்றாக வாழ வேண்டிய இருப்பவர்கள், அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள், இவர்கள் அனைவருமே அந்த தினத்திலே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதாவது இந்த எண்ணை நான் சொல்கிறேன், மேலே இருக்கிறது அந்த எண்ணு, அதில் என்னுடைய எண். அது சில நேரங்களில் நான் வந்து ரொம்பவும் பிஸியாக இருந்தால் நீங்கள் வந்து கிடைக்கலன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை குறிப்பிட்டு இந்த யாகத்தில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு விட்டு அதில் வாய்ஸ் ஓவராக கொடுக்கலாம் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுக்கலாம். இது ரெண்டுமே நான் வந்து பார்க்க முடியலை அப்படின்னும் பொழுது என்னுடைய காரியதர்சி ராம்குமார்னு இருக்கிறாரு, அவருடைய எண் நான் சொல்கிறேன். இதே இந்த முதல் ஆரம்ப எண்ணு தான் 86087777
666 37 8608 அதே இந்த ஆரம்ப எண்ணு 777 இந்த எண்ணில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீர்களானால் இந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்கு இந்த குரு பூர்ணிமா தினத்தில் அந்த பஞ்சபூத வசிய மகா யாகம் மற்றும் சந்தான பாக்கிய யாகம் இது ரெண்டுமே தேவைப்படுது. அநேக பெற்றோர்களின் இடத்துல குறைபட்டுக் கொள்கிறார்கள். ரெண்டுமே தேவைப்படுகிறது. ஒருவரை ஒருவர் விரும்பவர்கள் கூட இதில் கலந்து கொண்டு இந்த பாக்கியத்தை பெறலாம். ஆகவே அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த குரு பூர்ணிமா தினத்திலே நேரடியாக வாருங்கள். அருகில் இருப்பவர்கள் நேரடியாக வாருங்கள். தொலைவில் இருப்பவர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வரவில்லை என்று சொன்னாலும் கூட உங்கள் பெயரை நாங்கள் இதில் கலந்து கொண்டு உங்களுக்காக அந்த செய்யப்படுகிற அந்த யாகத்திலே உங்களுக்கு பிரசாதத்தை, அதாவது மிகவும் உயர்ந்த சக்தி வாய்ந்த உதி பிரசாதத்தையும் யாகத்திலே கலந்து கொண்ட அந்த பிரசாதத்தையும் உங்களுக்கு அனுப்பி வைக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்து குருவருடும் திருவருடும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.